ओन्नमो वेंकटेशाय। वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन। वेंकटेशसमो देवो न भूतो न भविष्यति। तिरुमला तिरुपति देवस्थानम श्री वेंकटेश्वरा भक्ति चैनल இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மகாத்மியத்தில் கீதாயாः புஸ்தகம் யத்ர யத்ர பாடः பிரவர்த்ததே தத்ர சர்வாணி தீர்த்தானி பிரயாகாதீனி தத்ரவை என்று கீதையினுடைய மகாத்மியத்தை வெகு விமர்சையாக சொல்கின்றார். கீதையினுடைய புஸ்தகம் எங்கு இருக்கிறதோ, கூடவே கீதை எங்கு படிக்கப்படுகிறதோ அங்கு சர்வாணி தீர்த்தானி பிரயாகாதீனி தத்ரவை என்று சொல்கிறார். உலகத்தில் உள்ள புண்ணிய தீர்த்தங்கள் அனைத்தும் அவ்விடத்தில் உள்ளன என்று கீதையினுடைய மகாத்மியத்தை வெகு விமர்சையாக பகவான் மகாவிஷ்ணுவானவர் உபதேசிக்கிறார். அவ்வழியில் முதலில் நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம். श्री गुरु प्रार्थना। गुरु ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः वेंकटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्वी जन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानव समाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गं महाशस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। श्रीमद्भगवद्गीता प्रार्थना। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम्
अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी श्रीवेदव्यासप्रार्थना व्यासम् वसिष्ठनप्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखतातम् तपोनिधिम् यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. நம்மளுடைய ஹிந்து தர்ம சாஸ்திர நூல்களில் வித்யா வீரியவத்தரம் பவதி என்று கூறப்பட்டுள்ளதால் எதை சொல்வதானாலும் அதனுடைய அர்த்தங்களை நாம் அறிந்து சொன்னால் அதற்கு வீரியம் அதிகம் என்று கூறப்பட்டுள்ளது. அவ்வழியே நமக்கு டாக்டர் உவே அனந்த பத்மநாபாச்சாரியார் இந்த பகவத்கீதையின் ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விமர்சையாக விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. ओम नमो वेंकटेशाय. வெங்கடேசன் சொன்ன வார்த்தை இது. கலௌ வெங்கடநாயகா என்று கலியிலே கண்கண்ட தெய்வமாக பிரத்யக்ஷ தெய்வமாக சேவை சாதிக்கக்கூடிய நம்முடைய பெருமாள் ஸ்ரீனிவாசன் கிருஷ்ணாவதாரத்தில் அருளி செய்த ஒரு வார்த்தை இது. உலகத்தில் யார் சொல்றது எல்லாமோ நம்ம நம்புகிறோம். ஒன்றுமில்லை, சில இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரும்பொழுது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை குறித்து ஒரு விளம்பரப்படுத்துகிறான். நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி விளம்பரப்படுத்திட்டு கடைசியில் கீழே என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால், தீஸ் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டு சப்ஜெக்ட் டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட்டிங் ரிஸ்க்ஸ் அப்படின்ற மாதிரி அவள் போடுறான். ஆனால் நம்ம கவலையே படுறதில்ல அதை பற்றி. அது ஒன்றும் ஆகாது என்பதான ஒரு மகா விஸ்வாசம் நமக்கு ஏற்பட்டிருக்கு. காரணம் என்ன? பணத்தினுடைய விஷயம் அது. பணம், அதே போன்று இந்த தேகம், இதையெல்லாம் குறித்து விளம்பரங்களோ அல்லது வாக்குறுதிகளோ அளிக்கப்பட்டது என்றால் நாம் நம்புகிறோம். ஆத்மா குறித்து ஒரு வாக்குறுதி சர்வேஸ்வரனாலேயே அளிக்கப்பட்டது என்றால் இன்னமும் நமக்கு அதில் ஒரு நம்பிக்கை ஏற்படவில்லை. உண்மைதானே இது? என்ன பிரயோஜனம்? தன்னுடைய அவதாரம் எப்படி ஏற்படுகிறது, எந்த சமயத்தில் உண்டாகிறது, அந்த அவதாரத்தினாலே உண்டாகக்கூடிய பிரயோஜனங்கள் என்ன, கர்மாவினால் உண்டாகக்கூடிய அவதாரமா அல்லது கர்மா இல்லாமல் அப்ராகிருதமாக அவதாரமா, அதற்கு ஒரு கால நியமம் உண்டா என்று பல கேள்விகள் அர்ஜுனனால் கேட்கப்பட்டன. இத்தனை கேள்விகளை உள்ளடக்கிய கேள்வி அவரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வதா கதமேதத் விஜானியாம் தொமாதோ புரோக்தவானிதி பகூனி மே வியதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுன தான்யஹம் வேத சர்வாணி நத்வம் பே வேத்த பரந்தப அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயயா யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் சிருஜாம்யஹம் என்று வாசுதேவன் பதிலுரைக்கத் தொடங்கி 3 ஸ்லோகங்களின் பொருளை நாம் பார்த்தோம். இப்பொழுது 4வது ஸ்லோகத்தின் பொருளை பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு ஸ்லோகம் இந்த அவதார ரகசியத்தின் பால் அவனால் உபதேசிக்கப்படுகிறது. கேள்வி கேட்பவனுடைய மனோநிலை,
அந்த கேள்வியினால் உண்டாகக்கூடிய பிரயோஜனங்கள் என்ன என்பதை அறிந்திருத்தல். இப்படி எவ்வளவு விஷயங்கள். இந்த 4வது ஸ்லோகம் கிருஷ்ணனுடைய உபதேசத்தில் 4வது ஸ்லோகம். எதற்காக பிறக்கிறாய் அப்படின்னு கேட்டா, முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்புறம் ஸ்லோகத்துக்கு அப்புறம் போறேன். ஒரு விவசாயி அவர் என்ன பண்ணுவார், பூமியை நல்லா உழுது அதில் விதைகளை நட்டு அந்த விதைகள் முளைத்து வளர ஆரம்பிக்கின்றன. அப்போ என்ன பண்ணுவான் விவசாயி, விதை முளைவிட்டு அது வளர்ந்து கொண்டிருக்கும் சமயத்தில் களையெடுத்தல் என்பதான ஒரு காரியத்தை செய்வான். களையெடுத்தல் என்ன, நீ நட்டு வைத்த செடியை தவிர்த்து நீர் தண்ணீர் பாய்ச்சின காரணத்தினாலே புல் பூண்டுகள் தானாகவே வளரும். அந்த புல் பூண்டுகளை பிடுங்கி எறிந்தால் தான் பயிரானது வளரும். நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்ணும் கருத்துமாக தண்ணீர் பாய்ச்சி அந்த பயிரை காப்பாற்றி கொண்டு வருகிறாய். ஆனால் சில சமயம் அந்த பயிர் வளர மாட்டேன்றது. இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நீ எந்த விதமான எஃபோர்ட்ஸ் எடுக்கலை, துளி கூட நீ அதை பற்றி கவலைப்படலை. அப்படி இருக்கச்சே என்ன ஆகுது அப்படி கேட்டால், களைன்னு சொல்லி புல் பூண்டுகள் தானாக வளர்கின்றன. அதாவது அன்வான்ட் பிளான்ட்ஸ். எங்க நீ வச்ச பிரதானமான ஒரு பயிருக்கு நடுவில் நெல் வயல் வச்சுக்கோங்களேன், ஒரு பேடி ஃபீல்டு வச்சுக்கோங்களேன். அப்போ விவசாயி என்ன பண்ணணும், கன்ஃபார்ம்டாக வந்து களை எடுக்கிறதுன்னு வச்சுட்டான். சார் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் வச்சுருக்கீங்கள உங்கள் நெல் வயல், அந்த நெல் பாட்டுக்கு வளர்றதா இல்லையா, இது வளர்ந்தா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், இதையே நீங்கள் பிடிங்கி எரிக்கணும், அது பாட்டுக்கு அது இருக்கட்டுமே, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, தம்பி ஒன்று புரிஞ்சுக்கோ, அது வளர்ந்ததுன்னா அதை வளர விட்டா கடைசியில் நான் வைத்ததான முக்கியமான பயிர் இருக்கிறது அல்லவா, அது நாசமடைந்து விடும். இதுதான் லாஜிக். நீ வைத்து வளர்க்கக்கூடிய முக்கியமான இந்த பயிர் அது நஷ்டத்தை அடைந்து விடும். நீ என்ன பண்ணணும், களை எடுத்தால் தான். இல்லை களை பாட்டுக்கு வளர்ந்துட்டு போட்டோமேன்னு சொன்னால் உன்னுடையதான பிரதான பயிர் அது வீணாகிவிடும். இதுதான் சுவாமி தேசிகன் சாதிப்பார், பயிரில் களை போல் அசுரரை காய்ந்தான். இந்த பரித்ராணாய சாதுனாம்ன்றதான ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை ஒரு முக்கால் அடியில் காமிச்சிட்டார். பயிரில் களை போல் அசுரரை காய்ந்தான். வைத்த பயிர் வாழ்வதற்கு மண்ணில் களை எடுத்தால் தவறு இல்லை. அப்பொழுதுதான் இந்த பயிர் செழித்து வளரும். இல்லை என்றால் அது வளர வேண்டிய இடத்தில் இதை வளர விட்டோமேனால் இதனுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருக்கும். அது வளராமல் போய்விடும். விவசாயி கடைசியில் நஷ்டப்படுவான் என்பதுதான் உண்மை. அது போலத்தான் இங்கே பெருமாளுடைய அவதாரத்தின் நோக்கம் என்ன. இதில் ரொம்ப அழகான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இருக்கு, சொல்றேன். பெருமாளுடைய அவதாரத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, சாதுக்களை காப்பாற்றுவது. சாதுக்கள்னா யாருன்னு, ஐயோ பாவம், ரொம்ப அவரை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. தினந்தோறும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் உட்கார்ந்து பகவத்கீதை பார்த்துட்டு இருக்கார். ஐயோ பாவம் சாது அப்படின்னு நாம சாதுக்களுக்கு ஒரு லட்சணம் வச்சிருக்கோம். இந்த ஐயோ பாவம் கேரக்டர் தான் சாதுக்கள் என்பதாக நாம ஒரு லட்சணம் வச்சிருக்கோம். அது இல்லை. சாதுனா யாரு? சுவாமி ராமானுஜர் சாதிக்கிறார், என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ ந சிந்தியதே. ஒரு க்ஷணம் கூட பெருமாளை விட்டு பிரியாதவர்கள் அவனுடைய தியானத்தை செய்யாமல் இருப்பது இல்லை. ஒரு க்ஷணம் அவனை இவர்களால் பார்க்க முடியல அப்படி கேட்டால் அப்படியே காலாழும், நெஞ்சழும், கண் சுழலும்னு அப்படியே உடம்பு விதுவித்து போயிடும், நடுங்கும், கை காலெல்லாம் உதறும், மயக்கமே வந்துடும். பெருமாளை விட்டுட்டோமேன்றதாக சொல்லி அவனை பார்த்தால் அல்லது இவர்களுக்கு உடம்புல உயிர் தரிக்கவே தரிக்காது. இது ஐயோ பாவம் சாதுன்ற அவன் நினைச்சக்கூடாது, அவர் ரொம்ப சாத்விகம். அந்த சாது அர்த்தம் இல்லை. சாதுக்கள் மத் தரிசனம் அலபமானாக, மத் தரிசனம் வினா பிரணதாரம். என்னை சேவிக்கலனா ஒரு நாள் காணவாராயே காணுமாறு அருளாய் என்பதாக என்னை சேவிக்கலை அப்படின்னு கேட்டா அப்பேற்பட்டவாளுக்கு உசுறு கூட தேகத்தில் தங்காது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள். என் முகூர்த்தம் க்ஷணம் பாப்பி. இந்த கோபிகள்லாம் கிருஷ்ணனை விட்டு பிரிஞ்சுட்டா. கிருஷ்ணன் கூட ராசக்கிரீடை ஆடினார்கள், குறவை கோத்து ஆடினார்கள், ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது, என்ஜாய் பண்ணியிருந்தா.
ஆனந்தமா ரசிச்சிருந்தா திடீர்னு கிருஷ்ணன் மறைஞ்சு போயிட்டான். திடீர்னு கிருஷ்ணன் மறைஞ்சு விட்டான். ஓன்னு அழறா. த்ருட்டி யுகாயதே கிருஷ்ணா துவமபஷ்யதாம். ஒரு க்ஷணம்தான், ஒரு க்ஷணத்துல கிருஷ்ணன் மறைஞ்சு விட்டான். த்ருட்டி யுகாயதே கிருஷ்ணா. ஒரு த்ருட்டின்னு அர்த்தம் கண்ணு மேக்கம் ஒரு நொடி நேரம் அப்படி சொல்றோமோ இல்லையோ, அந்த த்ருட்டி ஒரு க்ஷணம் கூட யுகாயதே உன்னை விட்டு பிரிஞ்சதுனால யுகம் போல கல்பாகாரம் கதமபி நிஷாம்னர், அப்படி ஒரு யுகத்தை போல எனக்கு பெரும் துன்பத்தை விளைவிக்கிறது. துவம் அபஷ்யதா, உன்னை பார்க்காததுனால, உன்னை பார்க்க முடியாததுனால த்ருட்டி என்பது யுகம் போல எனக்கு இழுத்து விட்டது. நீண்ட கல்பகால ராத்திரியை எனக்கு அடித்தது. கல்பாகாராம் கதமபி நிஷாம் ஆவிபாத்தம் விஷேகே அப்படின்னார். அந்த மாதிரி இரவு முழுது நீண்டதுன்னர். அந்த மாதிரி கொடியராய் போயிடுது. உண்ணானால் பசியாவது ஒன்றில்லை. என்னப்பனே சாப்பிடலைன்னா அன்னைக்கு பட்டினி நினைச்சுக்காத. ரிக் யஜு சாம நான்மலர் கொண்டு உணபாதம் நன்னானாள். என்னைக்கு பூஜை பண்ணலையோ, என்னைக்கு பெருமாள் சேவிக்கலையோ, இது ஒன்றும் கோவிலுக்கு போன அர்த்தம் இல்லை. இல்லங்களில் இருக்கக்கூடிய சாலக்கிராம பெருமாளுக்கு பூஜை பண்ணாமல் சாப்பிடக்கூடாது. அந்த பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணாததை நாம் சாப்பிடக்கூடாது. எதையுமே அவனுக்கு நைவேத்தியம் செய்து விட்டுத்தான் சாப்பிட வேண்டும். எப்போ உனக்கு பட்னினர் பார்சலில் வர சொல்லிட்டேன், அப்புறம் என்னது ஆர்டர் பண்ணிட்டேன், என்னென்னமோ சொல்கிறாளே இப்போ இந்த இதெல்லாம் ஒன்றும் ஆர்டர் பண்ணால் வந்துடும் அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி நான் சாப்பிட்டேன். சரி, அதெல்லாமான்னார். இன்னைக்கு பகவத் ஆராதனம் பண்ணல, இன்னைக்கு பெருமாளை சேவிக்கலை, இதான் பட்னி. அன்று எனக்கு பட்டினி நாளே, அதுதான் பட்னி. சரி, சாதுக்களை ரட்சிக்கிறதுக்காக அவதரிக்கிறான். துஷ்கிருத்துக்கள், அத பயிரில் களை போல் அசுரர் என்பதாக அந்த அசுர சுபாவத்தை உடையவர்கள், அவர்களை விநாசம், அவளை நாசம் பண்றதுக்காக பெருமாள் அதாவது சாதுக்களை ரட்சிக்கிறது தான் பிரதானம், பயிரை பிழைக்க வைப்பது தான், பயிரை காப்பாற்றுவது தான் பிரதானம். அப்படி பயிர் பிழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் களை எடுக்கப்படுகிறது. அதனால சாதுக்களை ரட்சித்தல் என்பதுதான் பிரதானம். அதுல அந்த அசுரர்களை பெருமாள் வதிக்கிறான், சம்ஹரிக்கிறான். சரி, ஓகே, புரிஞ்சு போயிடுத்து. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அந்த சாதுக்களை ரட்சிப்பதற்கு பெருமாள் பிறந்தா தான் முடியுமா? இதான் கேள்வி. சத்தியசங்கல்பம் தானே. இந்த அசுரால் இருக்காளே, அசுரர்கள், அவன் பேர் ராவணனோ கும்பகர்ணனோ இரண்யகசிபோ இரண்யாட்சனோ இவெல்லாம் போய் தொலையட்டும் அப்படின்னு பெருமாள் சங்கல்பிச்சா முடியாதா? சத்தியசங்கல்பன் சம்பவாமி ஆத்மமாயான்னு தன்னுடைய சங்கல்பத்தினாலே தானே ஒரு திவ்ய தேகத்தை அவனாலே உண்டாக்க முடியுது சொன்னா, இந்த அசுரர்களை அழிப்பதற்கு அவனை கீழே இறங்கி வரணுமா? 10,000 வருஷம் 11,000 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணுமா? தேர ஓட்டணுமா? குதிரையை குளிப்பாட்டணுமா? தூதுவனா போடணுமா? வானாமே அப்படின்னா அந்த ஜீபூம்பா மாதிரி ஒரு மந்திரத்தை போட்டால் முடிஞ்சு போயிடுறது. சங்கல்பம் தானே சுவாமி பெருமாளுக்கு. ஏன் பண்ண பெருமாளுக்கு சங்கல்பம் பண்ண முடியாது அப்படின்னா சர்வசக்தன்றது கிடையாது. ஏன்பா இது கூட அவருக்கு சங்கல்பிக்க முடியாது அப்படி கேட்டால் அவரை சர்வசக்தன் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அதனால் அவருக்கு சர்வசக்தித்துவம் கிடையாதுன்னார். எல்லாம் கொஞ்சம் அவசரப்படாதீங்க. இதுக்கு ஆழ்வாருடைய பாசுரம் ஒன்று இருக்கு. மழுங்கார வைனுதிய சக்கரனல் வலத்தையாய் தொழுங்காதல் களிரடிப்பான் புல்லூர்ந்து தோன்றினையே என்று ஒரு பாசுரம். ஒரு ஃபேமஸ் கதை, ஒரு ஃபேமஸ் ஸ்டோரி. கஜேந்திர மோக்ஷம். கஜ ஆகர்ஷிதி தீரே நக்கர ஆகர்ஷிதி ஜலே, கஜ ஆகர்ஷிதி தீரே நக்கர ஆகர்ஷிதி ஜலேன்னு முதல்ல ஜலத்தில் இழுக்கிறது, யானை கரையில் இழுக்கிறது. முதல்ல ஜலத்தில் இழுக்கிறது, யானை கரையில் இழுக்கிறது. ஒன்று மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கு, பார்க்குறோம். அப்புறம் யானைக்கு வலு போயிடுத்து. முதல்ல என்ன பண்ணிட்டு வலு உடையது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இழுக்க ஆரம்பிச்சுடுத்து. அது வரலும் எவ்வளோ கஷ்டப்பட்டது யானை தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு. இனிமேல் தன்னால் தன்னை காப்பாற்றிக்க முடியாதுன்னு யானைக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே ஓனு நாராயணா மணிவண்ணா நாகனையாய் வாராயன் இடநீக்காயின்னு ஓனு கத்தித்து அந்த யானை சங்க சக்கர கதாதாரியாக பீதாம்பர சுஷோபிதனாக வனமாலா விராஜிதனாக பெருமாள் ஆவிர்பவித்தார். பாகவத உபன்யாசத்தில் சொல்லியிருக்கேன். என்ன லீலாம் லோலதமாம் ரமாமகணையன் நீலாமணாலோகையன் முஞ்சம் மஞ்சமகி மகீஸ்வரம் எம் மஞ்சமடாத் மஞ்சயன் நாகரிஷன் ருஜராஜமப்பியதிஜவாராஹந்த லோகாந்தராத்ராதுரு ஷௌரி ருத்வலாத்ரோஜேது கிராக கிரகார்த்தம் கஜம் அப்படின்னு பெருமாள் வந்தார். வெங்கடாதுரின்ட்டு தானே ஒரு கவி ரொம்ப அழகாக விஸ்வகுணாதர்ஷ சம்பூன்னு தானே, விஸ்வகுண ஆதர்ஷ சம்பூன்னு தானே கிரந்தத்தில் இதை காமிக்கிறார். ரொம்ப சுவாரஸ்யம் இருக்கட்டும். ஏன்னா சும்மா என்ன உங்களை பிரமிக்க வைக்கிறதுக்காக சொன்ன விஷயம் ஒன்றும் பெரிய விஷயம், சப்ஜெக்ட் மேட்டர் ஒன்றும் இல்லை. யானையை காப்பாற்றுறதுக்கு பெருமாள் அறகொலைய தலைகொலைய ஓடி வந்தான். தட் இஸ் ட்ரூ, அது அவசியம்.
அந்த யானையை காப்பாற்றுறதுக்கு பெருமாள் அறகுறைய தலைகுலையை ஓடி வந்தான். ஓடி வந்த உடனே யானை பெருமாள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றது. முதல்ல என்ன ஆச்சுன்னு கேட்டா, அது ஒரு அழகான தாமரை குளம். அந்த தாமரை புஷ்பங்களை எல்லாம் பார்த்தவுடன் கஜேந்திரனுக்கு இதையெல்லாம் பறித்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டானது. அதனால அந்த யானைய முதல்ல இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு தாமரை புஷ்பம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம்னு குளத்துக்குள்ள இறங்கிடுது. தாமரை புஷ்பத்தையும் பறிச்சு கொடுத்து, என்ன அந்த தாமரை புஷ்பத்தையும் பறிச்சு கொடுத்து. ஆனால் இப்ப என்ன, முதல்ல பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சு கொடுத்தா, தன்னுடைய துதிக்கையில தாமரை புஷ்பங்களை வைத்துக் கொண்டு தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக அந்த யானை எவ்வளவு முயன்றும் அது இயலவில்லை. இதுல இன்னொன்னு இருக்கு. அந்த யானையினுடைய உறவுகள் இருக்காள, பந்துக்கள், ஏனைய மனைவி மக்கள், சகோதரர்கள், மச்சனன்மார்கள், மாப்பிளைமார்கள், மாமனார்மார்கள் இருக்காள, இவ எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தா அதை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணினா. ஆனா நடக்கல. வேற வழி இல்லை. அப்பா இனிமே உங்களுக்கு போய் நாங்க பண்ண வேண்டிய ஈமக்கிரியைகளை பண்றோம், வேற வழி கிடையாது அப்படின்னு எல்லாரும் கை விட்டுட்டு போயிட்டான். அப்பெல்லாம் யானைக்கு புரிஞ்சுது, திரௌபதி மாதிரி விபீஷணன் மாதிரி இந்த கஜேந்திரனுக்கும் தன்னுடன் இருப்பவர்கள் யாரும் தன்னை ரட்சிக்கும் வலிமை பெற்றவர்கள் அல்லர் என்பது புரிந்தது. அப்பதான் புரிஞ்சுது அவளுக்கு, அந்த கஜேந்திரனுக்கு. என்ன பண்ண முடியும்? இட் இஸ் டூ லேட், டூ லேட். தண்ணிக்குள்ள முழுகின்னு இருக்கு. எனவே இனி தன்னை யாரும் காப்பாற்ற முடியாது என்னும் ஒரு தீர்மானத்திற்கு வந்ததான கஜேந்திரன், கடைசியில காப்பார் யாரும் இல்லை கடல் வண்டா, யார் தன்னை காப்பாற்றுவான்னு தெரியும், அந்த பெருமாளை கூப்பிடுறது. ஓடி வந்தார் பெருமாள், எதிர நிற்கிறார். அதாயிடுத்து, அந்த முதலையை துணித்தாய் விட்டது, யானையை காப்பாத்தியாச்சு. ஆனா அப்ப யானை சொல்ற ஸ்டேட்மெண்ட், நாகம் கலேபரஸ்யாஸ்ய திராணார்த்தம் மதுசூதன கரஸ்த கமலான்யேவ பாதயோஹோ அர்ப்பித்தும் தவ. பெருமாளே ஜெகநாதா, ஜெகத்ரக்ஷகா, உன்னை அவசர அவசரமா வர சொன்னதுடைய நோக்கம் என்ன தெரியுமா? எப்படியும் என்றோ ஒரு நாள் அழியக்கூடிய இந்த தேகத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக உன்னை வர சொல்லல. அவ்வளவு கூட விவேகம் இல்லாதவனா கஜேந்திரன் கேட்கிறார். நாகம் கலேபரஸ்ய அஸ்ய, கலேபரம்னா இந்த தேகத்திற்கு பேரு, கலேபரம்னா இந்த தேகத்திற்கு பேரு. ஏன்னா அந்த தேகத்துக்குள்ள இல்லாததே கிடையாது, எல்லாம் இருக்கு. சில இடத்துல என்ன ஒரே கலேபரமா இருக்குன்னு கேட்கிறோமோ இல்லையோ, அதான் அர்த்தம். தேகத்துக்குள்ள எல்லாம் இருக்குது. நாகம் கலேபரஸ்ய அஸ்ய திராணார்த்தம் மதுசூதன, இதை காப்பாத்திக்கிறதுக்கெல்லாம் உன்னை கூப்பிடடாப்பா. சரி, இப்போ காப்பாத்தி கொடுத்துட்ட, பொழைச்சாச்சு. நான் எத்தனை நாள் பொழைச்சி இருக்க முடியும்? எவ்வளவு வருஷம் இருக்க போறேன்? என்னைக்கோ ஒரு நாள் போய் சேரதானே போறேன். தேகம்ன்றது எத்தனை இது? அனித்யானி ஷரீராணி விபவோ நைவ சாஸ்வதா. தேகம் என்பது அத்தியந்தம் அனித்யம், அது பர்மனண்டே கிடையாது, ஆல்வேஸ் இம்பர்மனன்ட், ஆல்வேஸ் இம்பர்மனன்ட். நாகம் கலேபரஸ்யாஸ்ய திராணார்த்தம் மதுசூதன, இதை காப்பாற்றிக் கொள்வதற்காக நான் ஆசைப்படல. கரஸ்த கமலான்யேவ பாதயோஹோ அர்ப்பித்தும் தவ, கையில் எடுத்த புஷ்பங்களை, உனக்காக இந்த புஷ்பங்களை பறித்தேன். விஷ்ணு பூஜை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த புஷ்பங்களை பறித்தேன். அதை விஷ்ணுவுக்கு சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்பட்டேன். உன்னிடத்திற்கு வந்து என்னால் சமர்ப்பிக்க முடியாது, ஏன்னா அந்த முதல்ல என்னை இழுத்துரும் எடுத்து, இனிமே என்னால் வர முடியாது, வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஆகையாலே பிரபோ, உன்னை வரவழைத்து உன் திருவடியில் இந்த புஷ்பங்களை சமர்ப்பிக்கிறேன். இனி நான் இருந்தால் என்ன, இறந்தால் என்ன? கரஸ்த கமலான்யேவ பாதயோஹோ அர்ப்பித்தும் தவ, அதை உன் திருவடியில சமர்ப்பிக்கிறேன். இங்க பாருங்க, இந்த கேள்வியை, இந்த பாசுரத்தினுடைய பொருளைத்தான் நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகன்னு சொன்னாலும், ஒவ்வொரு யுகத்திலும் அவதரிக்கிறேன் நான் பெருமாள். திரேதா யுகத்துல ராமன் அவதாரம் பண்ணா, துவாபர யுகத்துல கிருஷ்ணன் அவதாரம் பண்ணா, இனி கல்கி யுகத்துல அப்புறம் பெருமாள் என்ன பண்ண போறான்? இந்த கலியுகத்துல கல்கியாக இனி அவதாரம் பண்ண போகிறான். அந்தந்த யுகங்களில், அந்த யுகத்தினுடைய நடுவுலையா ஆரம்பத்திலையா முடிவுலையான்றதான விஷயங்கள்லாம் கிடையாது. தர்மத்திற்கு வாட்டம் வரணும், இதான் விஷயம். சாதுக்கள் கொஞ்சம் துன்பத்தில் இருக்கணும். அந்த சாதுக்கள் துன்பப்படக்கூடியவர்களா, அந்த துன்பத்தை அவர்களுக்கு விளைவிப்பவர்கள் அதிகமாக பெருகினார்களே ஆனால்
அந்த சமயத்தில் நான் பிறக்கிறேன் என்று பரமாத்மா அருளி செய்கிறான். எனவே இங்கே நாம் என்ன பார்க்கணும்னா, சாதுன்னு ஐயோ பாவம் சாது இல்லை, அதை கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சுட்டோம். இவர் ஐயோ பாவம் தினந்தோறும் உட்காந்து உபன்யாசம் கேட்கிறார் அப்படின்னு நாம் நினைக்கிற மாதிரி அவர் இல்லை. கஜேந்திரனை போன்றவர்கள் சாது. பெருமாளையே பார்க்கணும், பெருமாளையே கூப்பிடணும், பெருமாள்கிட்டயே பேசணுன்றதாக. அதாவது உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் ஆழ்வார். உண்ணும் சோறும் கண்ணன், தின்னும் வெற்றிலையும் கண்ணன், பருகுநீரும் கண்ணன், எல்லாம் கண்ணன் இடத்துலன்றதாக சொல்லி சொன்னோம். இப்போ இந்த தேகத்தை நான் காப்பாற்றிக் கொள்வதற்காக கூப்பிடலை, புஷ்பத்தை பறிச்சேன் உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறோம்னு. இப்போ என்ன கேள்வி கேட்டோம்? அசுரர்களை கொல்வதற்கு சர்வேஸ்வரன் அவதரிக்க வேண்டுமோ? அவனுடைய சங்கல்பம் இருந்தாலேயே போருமானது. அந்த சங்கல்பத்தினாலேயே அவன் அசுரர்களை வென்றுவிட முடியும். கரெக்டு. அசுரர்களை கொல்வதற்கு அவன் சங்கல்பித்தாலேயே அத்தியந்தம் போதுமானது, அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஓகே ஃபைன். ஆனால் இப்போ இந்த யானை நான் பறித்த புஷ்பத்தை நீ வாங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை அழைத்தேன். நான் அங்க பெருமாள் எடுத்த அவதாரத்திற்கு என்ன தெரியும் பேரு? ஹரி என்பதாக ஒரு அவதாரம். ஹரி என்பதாக ஒரு அவதாரம். ஏன் அப்படி கேட்டார்? ஹி கேம் வித் ஹரி, HURRY. சீக்கிரமா ஓடிவா ஓடிவா அப்படின்னு யானை கூட்டுதோ இல்லையோ, அதனால ஹரி வித் ஹரி. பிரகலாதன் கிட்ட இரண்யகசிபு கேட்டான், எங்கே ஹரி எங்கே ஹரினார். ஒய்ஆர் யூ இன் ஹரின்னு. அவன் உசுறு போறதுக்கு அவ்வளோ அவசரமானு கேட்டான் இல்லையா? அதனால ஹரி என்றதான அவதாரம் எடுத்தான். இந்த அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன, பிரயோஜனம் என்ன? சாதுவான கஜேந்திரனை ரட்சிப்பதற்காக. அந்த சாதுவான கஜேந்திரனை ரட்சிப்பதற்கு, அசுரர்களை அழிப்பதற்காக, முதலை அழிப்பதற்காக. சரி, ஓகே. ஆனால் அதை சங்கல்பத்தினால் உட்கார்ந்த இடத்துலையே சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணி முதலையை அழிச்சிட முடியும். ஆனால் கஜேந்திரனுக்கு சேவை சாதிக்கணுமே, கஜேந்திரனை தன் கையால் தடவி கொடுக்கணுமே, கஜேந்திரன் சமர்ப்பிக்கிற புஷ்பத்தை தான் அவளோட வாங்கிக்கணுமே. அப்போ அந்த கஜேந்திரனுக்கு ஒரு சந்தோஷத்தை அவனுடைய கண்களில் பார்க்கணுமே. இது பரமபரத்தில் உட்கார்ந்து சங்கல்பித்தால் மட்டும் சித்திக்காது. அதுக்காக பெருமாள் பிறக்கிறான். என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பிளனேஷன்றதை நீங்கள் பார்க்கணும். அந்த யானை அப்படி தாமரையை கொடுக்கும் பொழுது அதை பெருமாள் வாங்கிட்டு அதை தடவி கொடுக்குறான். என்ன பண்ணானா, அது கால் முதல்ல ரம்ப மாதிரி கடிச்சு வச்சிருக்கு. கொதன்னு அந்த தண்ணீரை ஊறி அப்படியே அந்த சதையெல்லாம் பிஞ்சு போய் முதலினுடைய பல்லுலாம் ரம்ப மாதிரி இருக்குது, அப்படியே ஆக்ஸ் மாதிரி இருக்குது. அதை அப்படியே கழு பண்ணி வெறும் நரம்புகள் இருக்குது, வெறும் எலும்பு தான் இருக்குது, கொதன்னு இருக்குது. அந்த யானையினுடைய காலை தூக்கி தன் மடியில் வச்சுட்டு இந்த மேல் உத்திரியை போட்டிருப்பா பாருங்க பெருமாள், பட்டு பீதாவரம். அதை அப்படின்ட்டு ஊதி அதை யானைக்கு ஒத்தனை கொடுக்குறான். இது சங்கல்பத்தில் நடக்குமா? அந்த உத்திரியத்தை ஊதி அப்படி பெருமாள் யானைக்கு ஒத்தனம். இந்த யானையினுடைய பாதத்தை அப்படி தூக்கி தன் மடியில் இப்படி வச்சுண்டு தன் மேல் உத்திரியத்தை எடுத்து, வலிக்கிறதா, சரியா போயிடும்னு கவலைப்படாத, நான் தான் உனக்கு ஒத்தனை கொடுக்குறேன்னு இல்லையோ, உனக்கு சரியா போயிடும் சீக்கிரம் அப்படின்னு. என்ன கருணை, என்ன கருணை! இது சங்கல்ப முடியுமா? முதல்ல செத்து போட்டது சங்கல்பிச்சா நடந்துரும். யானைக்கு இவ்வளோ உபச்சாரங்கள் பெருமாள் தன் திருக்கையால் தன் திருப்பரியட்டத்தினாலேன்னு அந்த உத்திரியத்தை ஊதி ஊதி வச்சானே, கேட்கச்சே எப்படி இருக்கு நமக்கெல்லாம். பரித்ராணாய சாதூனாம், அதனால்தான் முதல்ல இந்த பதத்தை போட்டேன். சாது சம்ரக்ஷணம் என்பது பிரதானம், துஷ்கிருத் விநாசனம் என்பது ஆனுஷங்கிகம்னு பேரு. ஆனுஷங்கிகம்னா அதுல ஹிடன், அதுல உள்ளே அடங்கியது மறைந்திருக்கிறது. பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம், விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை நிலைநிறுத்தணும். சாருக்கள் ஒதுங்கி போயிடுவா, கிட்ட வரமாட்டா, ஏண்டா இது அப்படின்றாக சொல்லிடுவா. அப்ப தர்மத்திற்கு கிளானி ஏற்படும், தர்மத்திற்கு வாட்டம். அபியுத்தானம் அதர்மஸ்ய, கீழ்ஸ்லோகம் ஞாபகம் இருக்கும் இல்லையோ, அதர்மஸ்ய அபியுத்தானம். கோலாகலமாக கொண்டாட்டமாக தலைவிரித்து கொண்டு அதர்மமானது
தலை தூக்குவதை கண்டு ஏற்பட்டதொரு வேதனை. அபியுத்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் சிருஜாம்யம். அப்படி அதர்மம் கொண்டாடப்பட்டது என்றால் உடமாட்டேன் நான் பெருமாள். ஐ நெவர் அலவ். அந்த அதர்மமானது தலை தூக்கி நிற்கிறத நான் ஒரு பொழுதும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். சாதுக்களை ரட்சிக்கிறது தான் எனக்கு மெயின். என்னை பார்க்கணும், என் கூட பேசணும் இல்லையா, என்னோட சேரணும். என்ன அர்த்தம்? அசமர்த்தன், பிரயோஜனமற்றவன் இல்லை. வர்ணாசிரம தர்மங்களை நன்கு அறிந்து சமமதிர் ஆத்ம சுஹ்ருத் விபக்ஷ பக்ஷே, ஒரே மாதிரி தன்னுடைய சுஹ்ருத்து தன்னுடைய விபக்ஷங்கள் என்பதான வித்தியாசங்கள் இல்லாமல் எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரி இருப்பவனாக, யாரையும் ஹிம்சிக்காதவனாக, தபசித்தி மிக்கவனாக, பகவத் பக்தி சம்பன்னனாக எவன் இருக்கிறானோ அப்பேற்பட்டவனுக்குத்தான் சாது என்பதாக பெயர். அவனை ரட்சித்தல் என்றால் திராணம், பரித்ராணம், அதாவது அவனுடைய அனிஷ்டத்தை போக்கடித்து அவனுக்கு இஷ்டத்தை கொடுப்பது என்பதாக பரித்ராணம். அனிஷ்ட நிவர்த்தி, இஷ்ட பிராப்தி என்பதாக பரமாத்மா அதை அளிக்கிறான். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அந்த தர்மத்தை மீண்டும் நிலைத்து நிறுத்துவதற்காக சம்ஸ்தாபனம், ஸ்தாபனம், சம்யக்கு ஸ்தாபனம், சம்ஸ்தாபனம், நன்கு நிலைத்து நிறுத்துவதற்காக யுகே யுகே சம்பவாமி. யுகங்கள் தோறும் தன்னுடைய அவதாரத்தை பெருமாள் எடுத்துக் கொண்டிருக்கிறான். யுகங்கள் தோறும் அவதாரத்தை எடுக்கிறான் என்று சொல்லுகிறார். இந்த ஸ்லோகத்திற்கு இன்னும் அற்புதமான பல அர்த்த விசேஷங்கள் உள்ளன. ஒன்னொன்னும் நாம் ரசித்தோம்னா ஆனந்தமாக இருக்கும் நமக்கு. மேற்கொண்டு அடுத்த ஸ்லோகம் இருக்குது, அதனுடைய அர்த்தங்களை பார்த்துட்டு இதுக்கு சம்க்ஷேபமாக இது அத்தனையும் இந்த 5 ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டதான விஷயங்களை சுருக்கி சுவாமி தேசிகன் ஒரே ஒரு ஸ்லோகமாக பண்ணுறார். அந்த அர்த்தங்களையும் நம்ம அடுத்த உபன்யாசத்தில் பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இதுவரை நமக்கு டாக்டர் உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் பகவத்கீதை ஸ்லோகங்களின் அர்த்தங்களை விவரித்தார். அதை நாம் புரிந்து கொண்டோமல்லவா? மேற்கொண்டு இன்று நாம் இந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்யலாம். பரித்ராணாய சாதூனாம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய பவாமி யுகே யுகே பவாமி யுகே யுகே. இப்போது நாம் அனைவரும் இந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்யலாமா? பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தெய்வங்களை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் நாமசங்கீர்த்தனம் முதன்மையானது. அதனாலே அவசேனாபி என்னாம்னி கீர்த்திதே சர்வ பாதகைஹி புமான் விமுச்சதே சத்யா சிம்மஸ்திரஸ்தை மிருகைரிவா என்று சொல்லப்பட்டுள்ளன. ஒருவன் தன்னிலையில் இல்லாமலே பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் செய்தான் என்றால் அவனுடைய பாபம் சிம்மக்ரஸ்தை மிகைரிவா. சிம்மத்தினுடைய கர்ஜனையை கேட்ட உடனே மான் எப்படி பயப்படுகிறதோ அதுபோல அவனுடைய பாபங்கள் பயந்து ஓடுகின்றன என்று சொல்லப்பட்டுள்ளன. அவ்வாறே மேற்கொண்டு நாம் பகவன் நாம சங்கீர்த்தனத்தை கேட்கலாம். नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंग पांडुरंगा. नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंगा. नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंग पांडुरंगा. नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंगा. नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंग पांडुरंगा. नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंगा. जना भाई मणे देवा बोलो हबंका. 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 नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंग पांडुरंगा. नामदेव कीर्तन करी
प्रेम भरनाथ पांडुरंगा अभंग बोलता कीर्तनी रंग ओटवाड़ा 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 देवासिया संद देव नाचुलांगव देवासिया संद देव नाचुलांगव देवासिया संद देव नाचुलांगव देवासिया संद देव नाचुलांगव नामदेव हरि 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 नामदेव कीर्तन करी प्रेम भरनाथ पांडुरंगा पांडुरंगा नामदेव कीर्तन करी प्रेम भरनाथ पांडुरंगा नाच तांडोल तांदेवाच कळल पितांबर नाच तांडोल तांदेवाच कळल पितांबर हरि नाचत हरि नाचत हरि नाचत डोलत देवाच कळल पितांबर नाचत डोलत देवाच कळल पितांबर 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 हरि नाचत हरि नाचत हरि नाचत डोलत देवाच कळल पितांबर नाचत डोलत देवाच कळल पितांबर सावत होई देवा ऐसे बोले कबीर सावत होई देवा ऐसे बोले कबीर नामदेव हरि 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 नामदेव कीर्तन करी प्रेम भरनाथ पांडुरंगा पांडुरंगा नामदेव कीर्तन करी प्रेम भरनाथ पांडुरंगा नामायासी जनीलोले संदा से बाई 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 जन्म मरणावा सुनी मुत करके बिठो 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 बाई
नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंग पांडुरंगा नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंगा नामदेव हरि 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 नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंगा चंदन चर्चित पीतांबरधर चंदन चर्चित पीतांबरधर चंदन चर्चित पीतांबरधर चंदन चर्चित पीतांबरधर रासरसिकवर राधा प्रियंबर रासरसिकवर राधा प्रियंबर रासरसिकवर राधा प्रियंबर रासरसिकवर राधा प्रियंबर मुरलीधर जगन्मोहन कृष्णा मुरलीधर जगन्मोहन कृष्णा मुरलीधर जगन्मोहन कृष्णा जगन्मोहन कृष्णा मुरलीधर जगन्मोहन कृष्णा कृष्ण राधा 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 राधा कृष्ण 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 राधा राधे कृष्ण 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 राधा कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण बोल पंडरनाथ महाराज की இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. பகவத் கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இதே நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियकान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ